இன்று ஆடி மாதம் 4ஆம் நாள். நம்ம இன்றைக்கி எந்த அம்மனுடைய வரலாறை பார்க்க போகிறோன்னா, புத்தாய் சிலை வளர்ந்த புத்து வாழியம்மன், புத்து மாரியம்மன், புட்லாயி அம்மன், புத்து அம்மன் அப்படின்லாம் அழைக்கக்கூடிய புத்து மாரியம்மனுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியில் செல்வ செழிப்போட பசுமையாக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. அழிவே இல்லாமல் மக்கள் எல்லாம் உயிரோடைய நல்லபடியாக வாழ்ந்து வராங்க. பூமாதேவியால் பூமி பாரம் சுத்தமாக தாங்க முடியல. இதை பார்த்து பூமாதேவி, மக்கள் குறையவே இல்லையே, எந்த ஒரு உயிரினமே கொஞ்சம் கூட எதுவுமே ஆகாத நல்லபடியாக வாழ்ந்து வரதால பூமி பாரம் நம்மளால தாங்க முடியல. நம்ம போயிட்டு சிவன்கிட்ட முறையிடலான்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. ஆனால் சிவன், என்னால் எதுவும் செய்ய முடியாதுமா, நான் படியை வந்து காக்கிறவன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க பூமாதேவி. ஆனால் பிரம்மதேவரும், நான் படைக்கும் காலவன்மா, அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு மறுத்துடுறாரு. நீ போயிட்டு உன் கணவரான திருமால் கிட்ட போய் கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்னை பூமாதேவி திருமால் கிட்ட போயிட்டு, என்னால் பூமி வாரம் தாங்க முடியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதர்மம் செய்கிறவங்கள தான் அழிக்க வரலவன், தர்மத்தோட நியாயமாக இருக்கவங்கள நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வேணா போயிட்டு என் தங்கையை பாரு, அவள் பூலோகத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் பூஜை செஞ்சுட்டு இருக்கா, அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பூமாதேவியும் அந்த பார்வதி தேவி அன்னையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்வதி தேவி வேப்ப மரத்தடியில் சிவலிங்கம் பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. பூமாதேவி அங்கே போன உடனே பார்வதி தேவி வேப்பலையை உடைச்சி கீழே போட்டு அந்த வேப்ப மரத்து இலையில அமர சொல்கிறாங்க. பூமாதேவியும், இன்னும் இவ வந்த உடனே கசப்பாக காட்டுறாளேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அமர்றாங்க. பூமாதேவி அந்த பார்வதி தேவிகிட்ட, என்னால் பூமி பாரம் தாங்க முடியல, பல உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க, அதனால் உயிர் அழியாமல் பூலோகம் பூமி செழிப்போடு இருக்குது அப்படின்னு பூமாதேவி சொல்கிறாங்க. பார்வதி இதை கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டு, என்னோட மக்களை அழிக்கிறதுக்காக நீ என்கிட்டே வந்திருக்கியா? நான் முத்துமாரியம்மனை வரி எடுத்து இந்த பூலோக மக்களை செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு வர வைக்கிறேன், நீ நானா என் மக்களை அழிக்க என்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த மாரியம்மன் பார்வதி தேவி பூமாதேவியை அனுப்பி வச்சிடறாங்க. பூமாதேவியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் நாரத முனிவர் வராரு. நாரத முனிவர் வந்து பூமாதேவி கிட்ட, அம்மா தாயே, மாரியம்மனான பார்வதி மறுத்தா என்ன, இந்த ஈசான மூலையில் காளி தேவி இருக்கா, இந்த காளி தேவி கிட்ட போயிட்டு நீ முறையிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட பூமாதேவி ஈசான மூளைக்கு போயிட்டு காளியை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் காளி பயங்கரமாக உக்கிரமாக ரத்த வெறியோட காத்துட்ருக்கா. யாரை அழிக்கலாம், எப்படி, என்ன, யாரை எது செய்யலாம் அப்படின்னு பயங்கர பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பூமாதேவி போயிட்டு, தாயே காளியம்மா, என்னால் பூமி பாரம் தாங்க முடியல, பல உயிர்களை அழிக்கணும், கொஞ்சம் அழிச்சிடுமா அப்படின்னு போயிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட காளி தேவி, இப்படி ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும்னு நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல உயிர்களை அழிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு கால்ரா வந்து காளி வந்து வாருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு அந்த ஊரில் இருக்க கிராம தேவதையான மாரியம்மன் கோயிலில் போயிட்டு அழுது புலம்புறாங்க. இதை பார்த்த மாரியம்மனான பார்வதி தேவி, நம்ம மக்களை இப்படி துன்புறுத்துகின்ற காளியை நம்ம தக்க படம் செலுத்தணும்னு சொல்லிட்டு பார்வதி தேவி காளியை பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு, என் மக்களை இதை மாதிரி துன்புறுத்துறியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நான் எந்த அளவு பொறுமையாக காத்துட்டு வரேன், என் மக்களை சீரும் செழிப்போடையும் வாழ வச்சுட்டு இருக்கேன், ஆனால் நீ என் மக்கள்கிட்டே வந்து கால்ற நோயை உருவாக்கி காளி ரூபாய் எடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கே, தெய்வமாக இருந்தால் நல்லதுக்கு மட்டும்தான் போகணும், தர்மத்துக்கு மட்டும்தான் நிற்கணும், ஆனால் நீ அதர்மத்துக்கு துணை போகிறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அந்த ஆக்ரோஷமான காளிக்கு சாபம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா, உனக்கு பூலோகத்தில் எல்லையில் மட்டும்தான் கோயில் அமையும், ஊர் உள்ள உனக்கு கோயிலே இருக்காது, அதை மாதிரி உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, உனக்கு அதிகமாக ரத்தமும் அசைவ படையும் மட்டும்தான் படைக்கப்படும், நீ எல்லையில் மட்டும்தான் காட்சி தருவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. என்னோடய மக்களை பழைய நிலைமைக்கு மாற்றிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. காளி தேவியும் அந்த மாரியம்மனுக்கு பயந்துட்டு அந்த மக்களை எல்லாரையும் பழைய நிலைமைக்கு மாற்றிட்டு பார்வதி தேவி கொடுத்த சாபத்தால் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதனால தான் பல ஊரில் கால்ரா காளியாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்துச்சுன்னா அந்த ஊர் எல்லை தெய்வமான மாரியம்மனை வந்து வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் பூமாதேவி பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம இந்த மாரியம்மன் கிட்ட போயிட்டு கேட்டோம், அவளால் முடியாதுன்னு சொன்னான், சரி நம்ம காளிக்கிட்ட போய் கேட்போன்னு காளியை கூப்பிட்டு அவங்கள அழிக்க சொன்னோம், ஆனால் அவங்களும் பல உயிர்களை அழித்தாங்க.
ஆனால் இது பொறுக்காமல் இந்த மாறி வந்து இப்படி பண்ணுறாலே நம்ம இவளுக்கு தக்க பாடம் காட்டணும்னு சொல்லிட்டு இவளால் செய்ய முடியும்னா நம்ம தான் வேறு ஆளை வச்சு செய்யணுமே, அதையும் செய்ய விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு இவளுக்கு நம்ம சரியான பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி வராங்க. மறுபடியும் வந்து அந்த வேப்ப மரத்தடியில் இருக்க மாரியம்மனை பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த மாரியம்மன் வேப்ப மரத்தடியில் சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பூமாதேவி இவளை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இவள் தியானத்தில் தானே இருக்கா அப்படின்னு அந்த இடத்துலையே செல் புத்தா மண் புத்தா சிதை வளர்றாங்க. சிதை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்வதி தேவியான மாரியம்மனை முழுமையாக புத்தா வளர்ந்து உள்ளேயே மூடிடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்த மாரியம்மன் என்னடா இது ஃபுல்லாக மண்ணாலே ரொம்ப இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. எழுந்தும் வர முடியல, அது உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த புத்து கிட்டத்தட்ட 60 அடி வளர்ந்துருச்சு. இது எல்லாம் பூமாதேவியோடைய வேலை தானே இந்த மாரியம்மன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்படி எந்த உருவம் எடுத்தா நம்ம இதை விட்டு வெளில போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த புத்துக்குள்ளேயே நம்மளோட உருவத்தை ஒரு நாகமாக மாறுறாங்க. அது உள்ள பல விதமான நாக சர்வ உருவம் எடுக்கிறாங்க. 60 அடி புத்துல 70 அடி நாகமாக வடிவெடுக்கிறாங்க. வடிவெடுத்து பயங்கரமாக ஆட்டமாக ஆடுறாங்க. நாகக்கண்ணி உருவம் எடுத்து அந்த மாரியம்மன் பயங்கரமாக ஆடுறாங்க. அந்த புத்துக்குள்ளே பாம்பா பயங்கரமாக சீறி கோபத்தோடு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மான்னு தேவர்கள் அனைவருமே அந்த இடத்துக்கு வராங்க. தேவர்கள் அனைவரும் வந்த உடனே விஷ்ணு முன்னே போயிட்டு தங்கையே ஏன் இவ்வளோ கோபம், எழுந்து வாமா வெளில அப்படின்னு கூப்பிட்றாரு. பார்வதி தேவி பயங்கரமான பாம்பா மாறி பெருமாளை ஒரே கொத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணனை கொத்தினா தப்புன்னு சொல்லிட்டு கொத்தன விஷயத்த மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. பெருமாளே நீ எட்டப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவன் வந்து திருமாலை தடுத்துட்டு சிவன் வந்து அந்த புத்து முன்னாடி நிற்கிறாரு. இதை பார்த்த மாரியம்மன் நாகமாக இருந்தாங்கல்ல, அந்த அத்தனை நாகமும் சிவன் மேலே ஏறி கொஞ்சி சிவனை முத்தமிட்டு கட்டி அணைக்குது. உடல் எல்லாமே சிவனுக்கு நாகமாக மாறுது. தன்னுடைய கை கால் முகம் அனைத்து இடத்துலையுமே முழுக்க நாகமாக இருக்குது. சிவ பூஜை செஞ்ச மாரியம்மனுக்கு சிவனே வந்ததால் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பாம்பாக இருந்து சிவன் உடல் எல்லாமே அந்த பாம்பு உருவிலே கட்டி அணைக்கிறாங்க மாரியம்மன். உடனே தேவர்கள் எல்லாரும் அம்மா தாயே நீ பழைய உருவுக்கு மாறுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை மாரியம்மனும் பழைய உருவத்துக்கு வடிவெடுக்கிறாங்க. வடிவெடுத்து பூமாதேவியை பழைய உருவுக்கு மாற சொல்கிறாங்க. பூமாதேவியும் அந்த புத்துலேருந்து பழைய உருவமாக மாறுறாங்க. பழைய உருவமாக மாறினதுக்கப்புறம் மாரியம்மன் பூமாதேவியை என்னுடைய மக்களை அழிக்கிறதுக்காக இவ என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன், காளியை வச்சு பல பேர் அழிச்சா. ஆனால் இது பொறுக்காமல் மறுபடியும் என்கிட்டே வந்து இவளோட சித்தை காட்டி என்னை புத்தா மாற்றி அது உள்ள ஒரு பாம்பா வடிவெடுக்க வச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பூமாதேவியும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மாரியம்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தேவர்கள் எல்லாரும் இது வந்து ஒரு அவதாரம் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பூமாதேவியும் சேர்ந்த ஒரு வடிவமாக இந்த வடிவம் அமர்ந்துருச்சு. அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பூலோகத்தில் ஒரு கோயில் அமைச்சு அந்த கோயிலையே நீங்கள் அவதாரம் எடுத்து பல மக்களை காபந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் சிவன் விஷ்ணு எல்லாருமே வரம் கொடுக்குறாங்க. அந்த புத்தா இருந்த பூமாதேவிக்குள்ள பார்வதி தேவியா நீ மாரியம்மனா புத்துக்குள்ளே இருந்ததால் புத்து மாரியம்மன், புத்து வாடியம்மன், புட்லாயம்மன் போன்ற பல பேரில் பூலோகத்தில் அழைக்கப்படுவ. இந்த உருவத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து புத்து மாரியம்மன்னு இந்த பூலோகத்தில் காட்சி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் வரம் கொடுக்குறாங்க பூமாதேவிக்கும் மாரியம்மனுக்கும். அதனால தான் புத்து மாரியம்மன்னு பேர் கொண்டு விளங்குறாங்க புத்து மாரியம்மன். இதுதான் புத்து மாரியம்மனோட வரலாறு. புத்து மாரியம்மனை வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம். புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து உங்கள் சருமத்தில் வயிற்று வலி போன்ற பல பிரச்சனையை சரி பண்ணும். சரும பிரச்சனை, தோல் பிரச்சனையை புத்து மண்ணு சரி பண்ணும். புத்தில் இருக்க புத்து மாரியம்மனுக்கு பால், முட்டை போன்ற பல பொருட்களை உணவாக வச்சு நைவேத்தியம் செய்யலாம். புத்து மாரியம்மனை வணங்க வாழ்வில் வளம் பெறுங்க. நன்றி. இந்த அம்மன் பல பேருக்கும் குலதெய்வமாக விளங்குது. நன்றி.